நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒருமித்து தேவனுடைய உன்னதமான பிரசன்னத்தில கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த நல்ல கிருபைகளுக்காக, தேவ இரக்கங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கனமான இந்த ஊழியங்களுக்காக, மாற்றுனையாவுக்காக, மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ சபை, தேவ மனிதர்கள், பல இடங்களிலிருந்து திருவசனங்களை கவனிக்கிற எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். It's my joy and privilege to address you with the loving and the living word of God. Last week actually we were learning Revelation chapter 6 verse number 1 and 2. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிற அந்த கிறிஸ்துவனுடைய என்ட்ரன்ஸ், அந்த கிறிஸ்து உள்ள நுழைவதை குறித்து கடந்த வாரத்துல நாம் கற்றுக்கொண்டோம். அந்த வெள்ளை நிறம் என்ன, அவன் கையிலே இருந்த ஆயுதம் சமாதானத்துக்கு அடையாளம் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் விசாலமாய் படித்தோம். இந்த நாளில நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசிக்கலாம். Revelation chapter 6 verse number 3 and 4. அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த குதிரையினுடைய நிறம் மாறுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். முதல்ல அது வெள்ளை குதிரையா இருந்தது, சமாதானத்துக்கு அடையாளம், பரிசுத்தத்துக்கு அடையாளம், உடன்படிக்கைக்கு அடையாளம். இப்ப 2ஆம் முத்திரை உடைத்த பொழுது இப்போ அந்த குதிரையின் நிறம் இட்ஸ் நாட் ஒயிட், இட்ஸ் ரெட். சிவப்பான குதிரை. அதாக்கு நாம முதல்ல பார்க்க போகிறது, சிவப்பு என்கிற நிறம் வேதத்துல எதை குறிக்கிறது? அடுத்து சிவப்பு என்கிற நிறம் சைக்காலஜியில எதை குறிக்கிறது? அடுத்து சிவப்பு என்கிற நிறம் என்பவைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது the meaning of red in Bible. வேதாகமத்திலே சிவப்பு என்கிற நிறம் எவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது? Number 1, symbolically the color of sin in the Bible is red. வேதாகமத்திலே பாவத்திற்கு ஒரு நிறத்தை கொடுத்து சொல்லப்பட்டிருக்குமானால் அதனுடைய நிறம் சிவப்பு என்று கூறப்பட்டிருக்கிறது. Let us turn to Isaiah chapter 1 and verse number 18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is telling, come on, let's wrestle. சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசன பார்வையில் the color of sin is red. இரண்டாவது, red means splendor. Revelation chapter 17 verse 4. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாய் அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். அப்போ
முதலாவது வேதாகமத்துல சிம்பாலிக்கலி பாவத்தினுடைய நிறம் சிவப்பு. இரண்டாவது ப்ராஃபட்டிக்கலி ஸ்ப்ளண்டர் இஸ் கால்ட் ரெட். ஆடம்பரத்தினுடைய நிறம் சிவப்பு. மூணாவது சிவப்பு எதை காட்டுகிறது? ஏசாயா 63:2, ஐசாயா chapter 63 verse number 2. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும். ஆகவே இங்கு சிவப்புன்னா wrath of God, தேவ கோபத்தினுடைய நிறம் சிவப்பு. ஒண்ணு பாவத்தினுடைய நிறம் சிவப்பு, ஆடம்பரத்தினுடைய நிறம் சிவப்பு, தேவ கோபத்தினுடைய நிறம் சிவப்பு. நான்காவது ரெட் மீன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். சிவப்பு என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை காட்டுகிறது. ஐந்தாவது ரெட் மீன்ஸ் இன்சல்ட், பரிகாசம். John chapter 19 and verse 2. இயேசுவுக்கு அவர்கள் சிவப்பான அங்கியை உடுத்தி பரிகாசம் பண்ணினார்கள். Matthew chapter 27 verse number 28, Mark chapter 15 verse number 17 and 20. இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும்போ பரிகாசம் பண்ணும்படி அவர்கள் இயேசுவுக்கு உடுத்து கொடுத்த அந்த வஸ்திரத்தினுடைய நிறம் சிவப்பு. அடுத்ததாக the color of redemption is red. ஒன்னு பாவத்தின் நிறம் சிவப்பு. ரெண்டு ஆடம்பரத்தின் நிறம் சிவப்பு. மூணு தேவ கோபத்தின் நிறம் சிவப்பு. நாலு நியாய தீர்ப்பின் நிறம் சிவப்பு. அஞ்சு பரிகாசத்தின் நிறம் சிவப்பு. ஆறு மீட்பின் நிறம் சிவப்பு. இனி நாம பார்க்க போறது the psychological meaning to the color red. மன உளவியலில சிவப்பு நிறத்தின் அர்த்தம் என்ன? ஒரு 7 காரியங்கள். நம்பர் 1 fire, number 2 blood, number 3 war, number 4 fear and danger, number 5 anger, number 6 power and strength, number 7 unbearable pain. ஒன்னு நெருப்பு, இரத்தம், யுத்தம், பயமும் ஆபத்தும், கடும் கோபம், பலனும் வல்லமையும், தாங்க முடியாத வேதனை. இந்த 7 சைக்கலாஜிக்கலி ரெட் மீன்ஸ். இனி அடுத்து உங்களுக்கு தெரியுமா, அந்த பழைய ஏற்பாட்டுல ஏசா தன் சகோதரன் ஆகிய யாக்கோபிடத்திலிருந்து வாங்கி குடித்தான் ஒரு ஒரு கூழ், ஒரு பொட்டேஜ். அதனுடைய நிறமும் சிவப்பு. ஜெனிசிஸ் chapter 25 verse number 30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோ இங்க அது ஒரு லஸ்டி கலரா இருக்கு. லஸ்டி, LUSTY, இச்சிக்கப்படத்தக்க நிறமா இருக்கு இந்த இடத்துல. அந்தி கிறிஸ்து ஏன் சிவப்பான குதிரையில வரணும்? 2 காரணங்கள்.
ஒண்ணு, தன்னை மீட்பராக காட்ட வேண்டும். 2, தன் அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும். Number 1, he must act like a redeemer. Number 2, he must use his power in full swing. ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்துவ போல, மீட்பர போல தன்னை காண்பிக்கணும். அது மட்டுமில்ல, தன்னுடைய அந்த கோபத்தையும் அதிகாரத்தையும் முழுமையா பயன்படுத்தணும். இதற்காக அந்த கிறிஸ்து சிவப்பான குதிரையில வருகிறதாக, ஆண்டவர் சிவப்பான குதிரை அப்படின்னு வெளிப்படுத்தல் நமக்கு காட்டி தரும்போ, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் கோயிங் டு பி டெரிபிள் அண்ட் ஹாரிபிள். அது கொஞ்சம் கடினமாக இருக்க போகிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இனி வெளிப்படுத்தின விசேஷத்துல சிவப்பு நிறத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல சிவப்பு நிறத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு பாருங்க. 1, சிவப்பான குதிரை, வெளிப்படுத்தல் 6:4. 2, வெளிப்படுத்தல் 12:3 வாசிங்க. Will you please look into Revelation chapter 12 and verse number 3? அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இங்க உங்களுக்கு தெரியுது ஒரு காரியம், வலு சர்ப்பத்தினுடைய நிறம் அங்க சொல்லி இருக்குன்னு, சிவப்பான பெரிய வலு சர்ப்பம், a great dragon colored red. 3, Revelation chapter 17 and verse 3. வெளிப்படுத்தல் 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இங்க நீங்க பாத்தீங்களா? அந்த ஸ்திரீ ஏறி இருக்கிற மிருக நிறம் சிவப்பு. அடுத்த வசனத்தை பாருங்க. ரெவலேஷன் number 1, red horse. Number 2, great red dragon. Number 3, red beast. Number 4, a woman clothed in red color. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல சிவப்பு என்கிற வார்த்தைகள் எல்லாமே, சிவப்பு என்கிற வார்த்தைகள் எல்லாமே, all the passages in the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்தவரை சிவப்பு என்கிற வார்த்தை எல்லாமே சாத்தானுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்தவரை இந்த சிவப்பு என்று சொல்லப்படுகிறது யாரு? சாத்தானு. அப்போ அந்த கிறிஸ்து சிவப்பான குதிரையில வருகிறான் அப்படின்னு சொல்லும்போ, 1, அவன் மீட்பர போல காட்ட விரும்புகிறான். 2, அவன் சாத்தானுடைய மொத்த உருவமாய் வருகிறான். இனி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பாருங்க. அவனுக்கு என்னெல்லாம் அதிகாரங்கள் கொடுக்கப்படுதுன்னு பாருங்க. 1, ஒருவரை ஒருவர் கொல்லும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. He has given power to kill one another. 2, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 3, ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. So totally he has given 3 things. Number 1, authority to kill one another. Number 2, authority to take the peace out of earth. Number 3, a great sword. இந்த 3 எண்ணம் அந்த கிறிஸ்து இந்த உலகத்துல அதிகாரத்துல வந்து சில நாட்களில காண முடிகிற மாற்றங்கள், சில நாட்களில காண முடிகிற மாற்றங்கள். அப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒருவனை போல
வெண்மையான ஒருவனை போல, சமாதானம் கொடுக்கிற ஒருவனை போல வஞ்சிக்கிறவன் வெளிப்படுகிறான். வெளிப்பட்ட பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக he started showing who he is. அவன் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்ட தொடங்குகிறான். ஒன்னென்ன? ஒருவருக்கொருவர் கொல்லும்படியான அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள உலகத்துல நாம வாழ்கிறோம். ஜெபிக்கிற சபை உள்ள உலகத்துல நாம வாழ்கிறோம். இன்டர்செசரி மன்றாட்டு ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிற உலகத்துல நாம வாழ்கிறோம். ஜபமும் ஆவியானவருடைய வல்லமையும் பிரசங்கமும் பிரசன்னமும் உள்ள காலத்துல மனுஷன் மாறி மாறி கொலை பண்ணுகிறான் என்றால், ஜபமும் பரிசுத்தமும் வசனமும் இல்லாத ஒரு காலம் எப்படி இருக்கும்? Can you imagine? யோசிக்க முடியுதா நமக்கு? தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு காலம், ஜெபிக்கிறவர்கள் இல்லாத ஒரு காலம், உப்பு என்று சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களும் வெளிச்சம் என்று சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களும் இல்லாத ஒரு உலகம். அந்த உலகத்துல என்ன நடக்கும்? Everyone will be hunger to kill. எல்லாருக்கும் ஒரே ஆசை என்ன? கொல்லணும். ஒருவருக்கொருவர் எழும்பி கொல்லணும் அப்படிங்கிற ஆசை. இரண்டாம் உத்தரவு உடைக்கிற பொழுது யுத்தத்திற்கான ஒரு அபாய குரல். ஏன் அப்படின்னா, please listen to me very carefully now. You know there is a planet called the red planet. சிவப்பு கோளம் அப்படின்னு சொல்லி ஒரு கோளம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? மார்ஸ். செவ்வாய் கிரகம் சிவப்பு கோளம் என்று அறியப்படுகிறது. அதே வார்த்தையோட சேர்ந்து ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம். ரோமர்கள் மார்ஸ் என்கிற ஒரு தெய்வத்தை வழிபட்டார்கள். மார்ஸ், ஃபீமேல் காடஸ், ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டார்கள். அந்த பெண் தெய்வத்தினுடைய பேர் மார்ஸ். ரோமர்களுக்கு அந்த மார்ஸ் யார் தெரியுமா? காடஸ் ஆஃப் வார். ரோமர்களுக்கு மார்ஸ் என்பது யுத்தம் செய்கிற கடவுள். கொஞ்சம் நமக்கு ஒத்து போகிறது, நமக்கு கொஞ்சம் புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். சமாதானம் உடைய தொடங்குது, வேஷம் கலைய தொடங்குது, சத்துரு உண்மையிலே தான் யார் அப்படின்னு வெளிப்படுத்த தொடங்குறான். அப்படி இருந்து ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்களா? கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்களா? அதிகாரம் கொடுக்கப்பட்டது, பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை எதை காட்டு தெரியுமா? Nobody has supreme power except our God. தேவனை போல சர்வ அதிகாரம் உள்ளவர் எவரும் இல்லை. இவங்க எல்லாம் யாரு? They have received the power, they have received the authority, but God is the source. ஆண்டவர் சர்வ அதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். சத்துருடைய அதிகாரம் எல்லாம் லிமிட்டட் ஆகும். லிமிட்டட், கட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம். அப்ப அவன் ஆளுகையின் தொடக்கம் எப்படி இருக்கும்? அவன் ஆளுகையின் தொடக்கம் ஜனங்களை மயக்கி கொண்டு வரும். ஒடுக்கம் கடினமாயிருக்கும். ஒரு கதை உண்டு, ஒரு கதை. ஒரு ராஜாவும் ராணியும் ஒரு நாட்டை ரொம்ப மோசமாக ஆளுகை செய்தார்கள். செய்த பொழுது எல்லா இடங்களிலும் கலவரம், போராட்டம் நடக்க தொடங்கினது. இவங்களுக்கு அந்த போராட்டத்தை தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. அவங்களுக்கு அது தேவையில்லாத போல தோணிச்சு.
இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு வழியும் இல்லை. இந்த போராட்டத்து ஒரு கதை. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த ராஜ்யத்தின் ஜனங்கள் எல்லாம் தண்ணி எடுக்கிறது ஒரு நாட்டு இருந்து, ஜனங்கள் எல்லாம் ஒரே கிணற்றுல இருந்து தண்ணி எடுத்ததுனால இவங்க போராடுகிறத விரும்பாத அந்த அரசனும் அரசியும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தண்ணிக்குள்ள ஜனங்கள் புத்திய மயக்குகிற ஒரு கிணற்றிலிருந்து வருகிற தண்ணியை குடித்து புத்தி மயங்கி இவங்க என்ன சொன்னாலுமா அப்படியா ஆமா போட்டு வாழ தொடங்கினார்கள். அங்க அதற்கு பின்பு பிரச்சனை இல்லை. வெறி மனுஷனை மயக்கும். உண்மை இன்னது அறிய முடியாது, நடக்கிறது என்று அறிய முடியாதபடி சில மாய்மால வெறிகள் மனுஷனை மயக்கும். Please do understand. சத்துரு தன்னுடைய எந்த திட்டத்தை செயல்படுத்த விரும்பினாலும் முதல்ல மனிதர்களை மயக்குவான். இப்போ சத்துரு தன்னுடைய மொத்த திட்டங்களையும் கைக்குள்ள வைத்துக் கொண்டு அதை சிறப்பாக செயல்படுத்த விரும்பினா what he will do first, he will intoxicate the people. intoxication inject பண்ணி விடுவான். That's what Antichrist is going to do. ஜனங்களை ஒருவித வேஷத்தின் மயக்கத்துக்குள்ள தள்ளி விடுவான். இவன் கிறிஸ்து என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவான். பரிசுத்தத்தையும் மீட்பையும் போலியா காட்டுவான். சமாதானத்தை போலியா காட்டுவான். ஜனங்கள் எல்லாம் பின்பற்ற தொடங்குவார்கள். அதற்கு பின்புதான் பிரச்சனை ஆரம்பமாகுது. They will start killing one another. No more peace on this earth. It's a report from Harvard University. நான் இந்த ரிப்போர்ட் அப்படியே சொல்றேன், கவனிங்க. First World War was 7-fold bigger than 90 wars happened before. அதற்கு முன்ன நடந்த 90 யுத்தங்களை விட 7 மடங்கு பெரியதா இருந்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், அக்கார்டிங் டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அந்த யுத்தத்துல கொல்லப்பட்ட மிலிட்டரி அந்த யுத்தத்துல கொல்லப்பட்ட மிலிட்டரி 57,12,379 ராணுவ வீரர்கள். கொல்லப்பட்ட சாதாரண மனிதர்கள் 8,23,757 civilians were killed. 57 லட்சம் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 8,23,757 சாதாரண மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த யுத்தத்தை தொடர்ந்து நடக்கும் இல்லையா பிரச்சனை, தொடர்ந்து நடக்கும் இல்லையா அந்த கடினமான சூழ்நிலைகள். அந்த கடினமான சூழ்நிலைகள்ல கொல்லப்பட்டது 28,71,000 பேர். 28,71,000 people were killed. எல்லாம் லட்சங்களாகும். 57,08,28,000 படை வீரர்கள், சாதாரண மனிதர்கள். யுத்தத்தின் தொடர்ச்சியில் நடந்த அழிவு முதலாம் உலக மகா யுத்தம்.
യൂണിവേഴ്സിറ്റിയുടെ അടുത്ത റിപ്പോർട്ട്, സെക്കൻഡ് വേൾഡ് വാർ വാസ് fourfold bigger than first. രണ്ടാം உலக மகாயுத்தம் முதலாம் உலக மகாயுத்தத்தை விட 4 மடங்கு பெரியதா இருந்தது. இனி தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கிடுங்க. രണ്ടാം உலக மகாயுத்தத்துல ஜெர்மனியில கொல்லப்பட்டது 74 லட்சம், 74 lakhs. ரஷ்யாவில கொல்லப்பட்டது 87 லட்சம், 87 lakhs. பிரிட்டிஷ்ல கொல்லப்பட்டது 7 லட்சம் மிலிட்டரி, 60,000 சிவிலியன்ஸ், 7 lakh military, 60,000 normal people. போலந்துல கொல்லப்பட்டது 56 முதல் 58 லட்சம் பேர். அந்த யுத்தத்தின் தொடர்ச்சியில ஜெர்மனியில காணாமல் போனது 53 lakhs people. 53 லட்சம் பேர் ஜெர்மனியில காணாம போனார்கள். ஜெர்மனியில மட்டும் கொல்லப்பட்டது 74 லட்சம் பிளஸ் மிஸ்ஸிங் 53 lakhs. அமெரிக்கா இழந்தது 4,16,800 பேர். என்ன பயங்கரமா இருக்குல்ல. இரத்தவரி, மதவரி, மதுவரி, மரணவரி. அடுத்தத கொஞ்சம் கவனியுங்க, கொஞ்சம் இந்த வார்த்தையை கவனியுங்க. Nation spend 50% of their economy for battles, wars and weapons. உலக நாடுகள் தங்கள் வருமானத்துல 50% பயன்படுத்துவது மிலிட்டரிக்கும், யுத்தத்துக்கும், யுத்த சேவைகளுக்கும். இங்கேயாக்கும் அடுத்த காரியம் பிளீஸ். ஃபுட், ஹெல்த், எஜுகேஷன் ஆர் செகண்டரி. எல்லாரும் புரிந்து கொள்ளணும். This all becomes secondary when you think about the war. ஒரு யுத்தம், ஒரு ராஜ்யம், ஆயுதங்கள் அப்படின்னு பார்க்கும்போ 50% spended there. நான் தமிழ்ல கூட சொல்றேன், உலக நாடுகள் பொருளாதாரத்துல 50% செலவிடுவது யுத்தம், ஆயுதங்கள், இராணுவம் இவைகளுக்காக. மிக தேவையான உணவு, மிக தேவையான ஹெல்த் மீன்ஸ் மெடிக்கல், எஜுகேஷன், these all come secondary. Harvard University continually said the third world war will be worse than all. மூணாம் உலக மகா யுத்தம் என்பது இதுவரை நடந்த எல்லா யுத்தங்களை விட
ஒஸ்டா இருக்கும். அடுத்து அந்த கிறிஸ்துவின் கையில ஒரு ஸ்வார்டு கொடுக்கப்பட்டிருக்கு, பாத்தீங்களா? ஒரு வாள். அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டயத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒண்ணு, அவன் இயேசு கிறிஸ்துவ மாதிரி தன்னை காண்பிக்க பார்க்கிறான். எவிடன்ஸ் என்னன்னா, ரெவலேஷன் சாப்டர் 1:16, அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. So he tried to imitate himself as Jesus Christ. அதாக்கும் அந்த சோடனுடைய 1வது மீனிங். அந்த சோடனுடைய 2வது, controlling atomic weapon maybe will be given to him. அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிற அனுமதி அவனுக்கு கிடைக்கும். ஒண்ணு, இயேசுவை போல இமிட்டேட் பண்ண விரும்புகிறான் அப்படிங்கிற ஒரு மீனிங். 2வது மீனிங், he will get the permission or he get the access to control the atomic weapons of the entire universe. Number 3, the sword may be authority to fight. யுத்தம் பண்ணுவதற்கான அனுமதி. அவன் கையில கொடுக்கப்பட்ட அந்த பட்டயத்துக்கு அட்லீஸ்ட் 3 மீனிங்ஸ். நம்பர் 1, அது ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ போல தன்னை காண்பிக்க பார்க்கிறானோ அப்படின்னு தோணுது. 2, உலக நாடுகள் சேகரித்து வைக்கிற எல்லா அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்த வேண்டிய அனுமதி உலக நாடுகள் அவன் கையில கொடுத்து விடுமோ அப்படின்னு தோணுது. 3, permission to have war. யுத்தம் பண்ணுகிற அதிகாரத்தை ஒருவேளை தீர்க்க தரிசன பார்வையில அப்படி சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நல்ல காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடிய காலங்களை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளின் தற்கொலை விவரங்களை எடுத்து பாருங்க. எல்லா நாடுகளின் தற்கொலை விவரங்கள் நம்மை பதற வைக்கும். எல்லா நாடுகளின் தற்கொலை விவரங்கள் நம்மை பதற வைக்கும். Killing becomes so simple and so normal as eating an ice cream. நாம அந்த கொடிய காலத்துக்குள்ள வரலன்னா கூட, one thing we are sure, we are at the edge. We are in the verge. அழிவின் பக்கத்துல வந்து நிற்கிறோம். இந்த ராத்திரியிலே நான் சொல்றேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து
பிரகாசமடைந்தார்கள். இந்த ராத்திரியிலும் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ஆண்டவரே அப்படின்னு ஒரு மனுஷன் கூப்பிட முடியுமானா ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது. You can become sons and daughters of Christ even now, brethren. இப்போ இந்த வேளையில கூட ஆண்டவரே என்று கூப்பிட்டா அவருடைய குமாரர்களாகவும் அவருடைய குமாரத்திகளாகவும் நம்மால் மாற முடியும். அன்புள்ள தேவ அன்பை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். He is same 100%. He has anger. 100% அன்புள்ளவர். அந்த அன்பை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதுபோல 100% கோபம் உள்ளவர். தேவ அன்பு பயங்கரமானது. நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியமாக்கும். தேவ அன்பை ருசித்து பார்க்கிற பாக்கியம். உங்களை தடுக்கிற பேரியர்ஸ் எதா இருந்தாலும் tonight just break it. அந்த அன்பை ருசிக்க முடியாதபடி நம்மை தடுக்கிற காரியங்கள் எதா இருந்தாலும் அதை உடைச்சிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலத்துல நாம வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அடுக்கடுக்காய் பேசிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி என்னிடத்துல கேட்டார்கள், வேற எங்கேயும் கிடைக்காத, உங்க பைபிள்ல மட்டும் உள்ள வேற எங்கேயும் இல்லாத ஒரு கருத்து எனக்கு சொல்லித்தர முடியுமா? Will you please tell me one single thing in your Christian Bible which is not available in anywhere else? Madam, I am sure one thing I can tell, but please allow me to tell too. ஒரு காரியத்தை சொல்லிவிட எனக்கு விருப்பம் உண்டு. ஆனா ரெண்டு காரியத்தை சொல்றேன். அந்த பெண்மணி இடத்துல கேட்டார்கள், அவைகள் என்ன? நான் சொன்னேன், வேற எங்கேயும் இல்லாதது வேதத்துல மட்டும் உள்ள ரெண்டு. ஒண்ணு sacrifice, sacrificial love and forgiveness. தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்கிற அன்பும் பரிபூர்ணமான மன்னிப்பும் unfound anywhere else, found in him. மாய்மாலங்களுக்கு நடுவிலையும் வேஷங்களுக்கு நடுவிலையும் சிக்கி இருக்கிறீங்களா? இல்ல are you running towards the reality? ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நாம ஜபிக்கலாமா? நாம எதற்காக ஜபிக்க போறோம் அப்படின்னு கேட்டா, அநேகருடைய கண்கள் திறக்கப்படணும். அநேகர் இந்த அன்பை அறிந்து கொள்ளணும். அநேகர் தேவ பிரசன்னத்தினாலே இழுக்கப்படணும். ஒரு மனுஷனும் கைவிடப்படுகிற நிலைமைக்குள்ள வரக்கூடாது. ஒரு மனிதனும் கைவிடப்படுகிற நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டு விடக்கூடாது. ஆபிரகாம் ஜபித்த ஜபம் லோத்தை விடுவித்ததை போல இந்த நாள் இந்த வேளையில நாம ஜபிக்கிற ஜபம் சிலரை விடுவிக்க முடியும். உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒண்ணு கண்ணை மூடி ஜபிப்பீங்களா? எல்லாரும் கண்ணை மூடி உங்க சொந்தங்களுக்காக, உங்க வீட்டாருக்காக, உங்களுக்கு தெரிந்த அநேகருக்காக will you please pray? ரட்சியும் கர்த்தாவே, உம்முடைய அன்பு இன்னும் அதிகமாய் வெளிப்படணும் ஆண்டவரே. உம்முடைய மன்னிப்பு இன்னும் பயங்கரமாய் செயல்படணும் ஆண்டவரே.
அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜபியுங்க, எல்லாரும் ஜபியுங்க. ரபஹத்தரா ரியாந்தரா பிரௌட பத்தல் கமன கதன கடகதனா அந்தூர பத்தல் கமரபலமா. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை. ஒரு மனுஷனும் விரும்பாத காலம் வருகிறது, கொடிய காலம் வருகிறது, பயங்கரமான நாட்கள் வருகிறது, செழிப்பான நாட்கள் நம்மை விட்டு கடந்து போகிறது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம கவலைப்படணும். நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் நேசிக்கிறீர், ஆகவே நீர் எங்களை கொண்டு வந்து எங்களோடு இடைபடுகிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. அநேகருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அநேகருடைய தொடப்படுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்கள் அசையணுமே உம்முடைய அன்பினால், குடும்பங்கள் அசையணுமே உம்முடைய மன்னிக்கிற கரத்தினால். இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜபத்தோடு கரிசனையோடு இவைகளை செய்கிற தேவ மனிதர்களை ஆசீர்வதிக்கணும். இன்னும் வைராக்கியமாய் நாங்கள் உமக்காய் செயல்பட கிருபை தாரும். மாற்றனையாவுக்காய் ஸ்தோத்திரம். மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ சபை, தேவ மனிதர்கள், பல இடங்கள்ல இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் நீர் நடத்தணும், எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நீரே பதில். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.